ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, உனக்கான பல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்பட போகிறது. திருச்செந்தூரிலிருந்து நல்ல செய்தி 10 நிமிடத்திற்குள் கேள். பூரிப்படைவாய், ஆனந்த கண்ணீர் விடுவாய். மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்று சொன்னேன். அதற்கு முன்னதாகவே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடு என் செல்லமே. நிச்சயமாக நல்லதொரு மாற்றங்களை ஏற்படுத்தி தருகிறேன். அந்த மாற்றங்களை பெறுவதற்கு முன் அதற்கு உன்னை நீ முதலில் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எப்போது உண்மையான பக்தியை இந்த முருகப்பெருமான் மீது வைத்து விட்டாயோ அப்போதே நான் உன்னை ஏற்றுக்கொண்டு விட்டேன். அந்த நாட்களை நினைத்துப்பார். மிக தீவிரமான அன்புடன் என்னுள் ஐக்கியமாகி இருந்தாய். இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் விருப்பத்திற்கு மாறாக மாறியது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியை போல் நடந்து கொண்டாய். அந்த நேரத்தில் என்னுடைய பிடியிலிருந்து எவரும் விலக முடியாது. உன்னை பலமுறை ஆபத்துக்களிலிருந்து சரியான நேரத்தில் உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன். என்னை நீ நிராகரித்து விடாதே, உன்னோடு தான் நான் இருக்கிறேன். அந்த சமயத்தில் உன் மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள், சலனங்கள், இதனால் பலமுறை பாதை மாறிப்போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்து கொண்டிருக்கிறேன். கவலைப்படாதே. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை துயரங்கள், எல்லாவற்றையும் கடினமாக நீ அனுபவித்தாய் அல்லவா? ஒரு முடிவு இல்லாமல், கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழி நடத்துவேன். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு. உன் எண்ணங்களையும் தலையெழுத்தையும் மாற்றிவிட்டு, அது பல வருடங்களாகிறது. பாவங்களை மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப்போகிறேன். புது வாழ்வு தரப்போகிறேன். விரைவில் நல்ல செய்தி வந்து சேரும். கவலைப்படாதே. நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திரு என் செல்லமே. சில இடங்களில் நீ மனம் உடைந்து போயிருக்கிறாய். சில நேரங்களில் அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உன்னிடம் எனக்கு பிடித்ததே உன் தைரியம் மட்டும்தான். அப்படி தைரியம் இருக்கும்போது ஏன் உடைந்து போயிருக்கிறாய்? எதற்கும் கலங்காதே என்று நான் பல முறை சொன்னாலும் கேட்காமல் மனம் கலங்கி உடைந்து போய்விடுகிறாய். உனக்கான நேரம் வரும் என் செல்லமே. கவலைப்படாதே. உன்னுடைய உண்மையான அன்பையும் உன்னுடைய முக்கியத்துவமும் உன் தியாகமும் உன் மதிப்பையும் புரிந்து கொண்டு உன்னிடம் உன்னை வெறுத்தவர்கள், உதாசீனப்படுத்தியவர்கள் கண்டிப்பாக உன்னை தேடி வருவார்கள். அந்த சமயத்தில் உன் உயிரான உறவும் உன்னை தேடி வரும். உன்னை மனமுடைந்து செய்துவிட்டதே என்று கவலைப்படாதே. உன்னுடைய உறவு, அதை உன்னிடம் அனுப்பி வைக்கிறேன். மன்னித்து ஏற்றுக்கொள் என் செல்லமே. பிறகு இல்லறத்தில் நல்லறம் காண்பாய். நான் சொல்வதை சில நேரங்களில் உன் காதில் வாங்கவில்லைதான். ஏன்? அது உன் கர்ம வினைதான். யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும், உன் மனதை உடைத்தாலும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்கள் உன் மனதை உடைத்து விட்டார்கள் என்று கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய அன்பை புரிந்து இவர்கள் உன்னிடம் நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள். உனக்கு இப்போது எதுவும் புரியாது. அவர்கள் வரும் நேரத்தில் இந்த முருகப்பெருமான் சொன்னது உனக்கு ஞாபகம் வரும். நீ உண்மையாக இருந்தாய். ஆனால் அவர்களோ உன் மனதை உடைத்து விட்டு சென்று விட்டார்கள். உன் அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை நான் வர வைப்பேன். உடைந்து போன உன் மனதை அவர்களை நான் வர வைப்பேன். நான் சந்தோஷப்படுத்துவேன். என் முன் அவர்களை உன்னிடம் பேச வைப்பேன். மன்னிப்பு கேட்கும்படி நான் செய்வேன். தைரியமாக இரு. கவலைப்படாதே என் செல்லமே. கவலையே படாதே. இன்னும் எத்தனை நாள்தான் போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்படப் போகிறாய்? அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாய் அல்லவா? அதை உணர்ந்து தெரிந்த பிறகும்
அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியும் இழக்க வேண்டாம். உன் மனம் சங்கடத்தால் கொதித்து போயிருக்கிறது. ஆதங்கத்திலும் வழியிலும் இருக்கிறாய், எனக்கு நன்றாக தெரியும். நமக்கு என்ற ஒரு நாள் வரும், அன்றைக்கு நாம் பேசிக்கலாம் என்று வேதனையில் இருக்கிறாய். கவலைப்படாதே. நீ பேசி என்ன பயன்? அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள். அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் உனக்கான நிம்மதியை இழந்து விடுவாய். அதை முதலில் ஞாபகம் வைத்துக்கொள். உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்தில். அவர்களுக்காக நீ சிரி, அழு, வருத்தப்படு, உதவி செய். ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்க வேண்டாம். அமைதியாக அவர்களை விட்டு நகன்று விடு. அவர்களை பற்றி பேசாதே. உன் அன்பையும் உன் நிம்மதியும், சிரிப்போ சந்தோஷத்தையும் தொலைத்து விடும். உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலை வேண்டாம். அனைத்தும் என்னிடத்தில் நீ விட்டு விட்டாய் அல்லவா? இனிமேல் எல்லாமே உனக்கு நல்ல காலம்தான். உனக்கு உன்னை நிச்சயமாக நான் உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் வெற்றியை வாழ வைப்பேன். எதற்கும் கவலைப்படாதே. இனி வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் தான் என் செல்லமே. நிச்சயமாக உன் வேண்டுதலை நான் கேட்டுவிட்டேன். இன்னும் சற்று நேரத்தில் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும். அதுவும் 10 நிமிடத்திற்குள் அதை கேட்பாய் என் செல்லமே. அந்த நல்ல செய்தி கேட்டு சந்தோஷமாக முருகா முருகா என்று என் ஆலயத்திற்கு ஓடோடி எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய். கவலைப்படாதே. உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடத்தில் பதில் இருக்கிறது. ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்ட நடைமுறைக்கு கொண்டு வருவதில்தான் உன் பிடிவாத குணமும் தெரிகிறது. அது என்றைக்கு உன்னிடத்திலிருந்து மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நிச்சயமாக நடக்கும். அதனால் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். சில பேர் வாழ்க்கையில் நமக்கு மனதிற்கு சில மகிழ்ச்சியான நினைவுகளாக இருப்பார்கள். சில பேர் உன் மனதிற்கு நல்லதொரு பாடத்தை புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை உனக்கு பரிசளிப்பார். கவலைப்படாதே. நிச்சயமாக நீ நல்ல நிலைமைக்கு வருவாய் என் செல்லமே. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய். கவலைப்படாதே. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதை நடத்தி தருவேன் உன் சாயப்பா. ஒவ்வொரு பிரார்த்தனையின் முடிவிலும் எனக்கு நன்றி கூறு. நீ கூறுகின்ற நன்றி என் வடிவில் மற்ற பக்தர்களுக்கும் நிச்சயமாக அர்ப்பணிக்கப்படும். நிச்சயமாக உனக்கு நல்லதொரு வழி செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.